அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் நம்பர் 9க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 9ஓட போர்ஷன் பார்த்தா என்ன சொல்லியிருப்போம், அளவியலும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். அளவியல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா அளவியல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சரிவகத்தின் பரப்பு 1792 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம். இப்போ சரிவகம்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் இணை பக்கங்கள், இது ரெண்டும் இணையற்ற பக்கங்கள். ஓகேவா? இதான் நமக்கு அந்த தூரம், இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் ஹச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் ஹச் 28, இணைப்பக்கத்தின் ஒன்றின் அளவு 72 அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரிவகத்தின் பரப்பு ஃபார்ம்ல என்ன வரும் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு a plus b. இப்போ தெரிஞ்ச வேலையை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1/2 இன்ட்டு ஹச் இருக்க இடத்துல 28 இன்ட்டு ஒரு பக்கம் 72 பிளஸ் இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும், பரப்பு 1792, 1 இங்க 14. அப்போ 72 பிளஸ் பி ஈக்குவல் டு 1792 பெருக்கல் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா டிவைட்ல வரும் 14ன்னு வரும். சரிங்களா? 7 2 14, இங்க 8 2 16, மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1, 6 2 12. சரிங்களா? அடுத்து 1 7 7, இங்க 1 7 7, மிச்சம் 1, 7 14, மிச்சம் 5, 8 7 56ன்னு வரும். சரிங்களா? நமக்கு பி தான் வேணும், இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 128 மைனஸ் 72, ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 56ன்னு வரும். சரிங்களா? அப்போ இன்னொரு பக்கத்தோட அளவு என்ன அப்படின்னா 56 சென்டிமீட்டர். கொஞ்சம் பேசிக்கான சம், ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சம். ஒரு வட்டத்தின் ஆரத்தை 5% அதிகரிக்கும் போது பரப்பில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேயன் வைகரையிலையும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். வட்டம் வரையினா எது மட்டும் எனக்கு இருந்தா போதும், ஆரம் மட்டும் இருந்தா போதும், நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சு முடிச்சிடலாம், வேற எந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்ப இதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. ரெண்டு அளவு கொடுத்துருந்தா தானே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுதான் இந்த இது. வட்டம் வரைகிறதுக்கு ஆரம் மட்டும் இருந்தா போதும், நம்ம வட்டம் வரைஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துலயும் நான் 5 தான் போட போறேன், ஒய் இருக்க இடத்துலயும் 5 தான் போட போறேன். சரிங்களா? அதிகரிக்கும் போது அப்போ பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 5 இன்ட்டு 5/100. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 10 பிளஸ் 25/100. சரிங்களா? அப்போ 10 பிளஸ் 2 0 இருக்கா, அப்போ இங்க இருக்கிற புள்ளி 2 தள்ளி வரும், 0.25. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 10.25ன்னு வரும். சரிங்களா? அப்போ பரப்பு எவ்வளோ அதிகரிக்கும்னா 10.25ன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. 5% பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாடல்ல ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்து மூணாவது சம். இது நமக்கு ஸ்கூல் புக்ல கிடையாது. சரிங்களா? இந்த முக்கோணத்தின் பரப்பு 9th ஸ்டாண்டர்ட்ல தான் ஆரம்பிக்கும். 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த மாடல் சம் கிடையாது. ஆனா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம இந்த கிராஃப் ஷீட்டை வச்சே முடிச்சிடலாம் சம்ம. கிராஃப் ஷீட்ல யாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது எப்பவுமே எக்ஸுக்குரிய கோஆர்டினேட்டு, ரெண்டாவது உள்ளது எல்லாமே ஒய் அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு ஆதி புள்ளி, ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். 0,0, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் 0,0, 0,0னா இதான். ஓகேவா? 0,0னா நமக்கு இந்த பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாங்க,
4,0. எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சு வந்து எனக்கு 0. அப்போ எங்கே வரும்னா எக்ஸுக்கு மேலே வந்து நிற்கும். இதான் வந்து நமக்கு 4,0. அடுத்த பாயிண்ட்டு 4,6. ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸோட கோஆர்டினேட்டு, ரெண்டாவது உள்ளது ஒய்யோட கோஆர்டினேட்டு. அப்போ எக்ஸில் 4, ஒய்யில் 6 இங்கே வந்து நிற்கும். சரிங்களா? இதான் என்னோட 4,6. இப்போ இந்த புள்ளி எல்லாத்தையுமே இணைச்சி விடுங்களேன். இணைச்சி விட்டா என்ன வரும்னு பாருங்க. செங்கோண முக்கோணம் மாதிரி வருதா? செங்கோண முக்கோணம் இது. ஓகேவா? செங்கோண முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? பரப்பு ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் என்ன? இதான் நமக்கு பேஸு. பேஸ் மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 4 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த பாயிண்ட் 4,0வா? அப்போ இது 4. இது எனக்கு ஹைட்டு. ஹைட்டு வந்து எவ்வளோ தூரம் இருக்கு? 6. ஓகேவா? அப்போ பேஸ் இருக்க இடத்துல 4, ஹைட் இருக்க இடத்துல 6. 1 இங்கே 2, 2 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 3 பாயிண்ட் கொடுத்தோடனே நீங்கள் என்னன்னா கிராஃப் வரைஞ்சி பாருங்க. கிராஃப் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இது பேஸ். பேஸ் வந்து 4 டிஸ்டன்ஸு, ஹைட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 டிஸ்டன்ஸு. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஃபார்முலால. செங்கோண முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த சம் 4ஆம் சம். அந்த 4 சம் ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு வட்ட வடிவ நடைபாதையின் உள்வட்ட ஆரம். வட்ட வடிவ நடைபாதை அப்படின்னாலே பிக்சர் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். உள்ள ஒரு வட்டம் இருக்கும், வெளியில ஒரு வட்டம் இருக்கும். இதை வந்து ஸ்மால் ஆர்னு சொல்லுவாங்க, இதை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நடைபாதையின் பரப்புனா இதான் வந்து எனக்கு நடைபாதை. இதெல்லாம் நம்ம இந்த பூங்கால பார்த்துருப்போம். உள்ள ஒரு வட்டம் இருக்கும், வெளியில ஒரு வட்டம் இருக்கும். இதுக்குள்ளதான் நம்ம நடந்து அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளுவாங்க. சரிங்களா? இப்போ இதோட பரப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, நடைபாதையின் பரப்பு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். இந்த பெரிய வட்டத்துல இருந்து சின்ன வட்டத்தை எடுத்து விட்டா போதும், எனக்கு இந்த பரப்பு கிடைச்சிருமா? அதான் எனக்கு ஃபார்முலா. இந்த ரெண்டுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்? பைய காமன் எடுத்துக்கலாம். எடுத்தா என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதை இன்னமும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்ன வரும்னா ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர். இதுல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சம்மு ரொம்ப சின்னதா ரெடியூஸ் ஆயிரும். இப்போ சப்போஸ் இங்க 28, இங்க ஒரு 26 அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்றது கஷ்டமா இருக்கும். இதே இந்த இதில் போடுங்க, 28 மைனஸ் 26, 28 பிளஸ் 26. இது எனக்கு ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்கு வாங்க. உள்வட்ட ஆரம் ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோன்னா 6. வெளிவட்டத்தின் ஆரம் கேபிட்டல் ஆர் வந்து எப்படி இருக்கான்? உள்வட்டத்தின் ஆரத்தை விட 50% அதிகம். உள்வட்டம் எவ்வளோ இருக்கும், ஆரம் எவ்வளோ இருக்கும், அதை விட 50% அதிகம். அப்போ 6 பிளஸ் இதில் 50% என்ன வரும்? பாதி. 6ல் பாதி 3. அப்போ ஆன்சரு 9ன்னு வரும். ஓகேவா? உள்வட்டத்தின் ஆரத்தை விட ஒரு 50% அதிகம். இதில் 50% பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 3ன்னு வரும். இப்போ வெளிவட்டத்தோட ஆரம் வந்து 9. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு 9 மைனஸ் 6, 9 பிளஸ் 6ன்னு வரும். ஓகேவா? அப்போ 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு 15. எதுவுமே நம்ம கேன்சல் ஆகாது. சரிங்களா? அப்போ அப்படியே பெருக்கிடுங்க. 15 3 45. 45 இன்ட்டு 22. 2 10, 1 4 8 9. 2 10 மிச்சம் 1 4 8 9. 0 9 9. அப்போ 9 9 0/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து அந்த நடைபாதையின் பரப்பு, அதாவது இந்த போர்ஷன். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 5ஆம் சம் பாருங்களேன். ஒரு பேருந்தின் சக்கரம் 56 சென்டிமீட்டர் விட்டம் உடையது. டி வந்து எவ்வளோ அப்படின்னா
56. அப்போ ஆரம் என்ன வரும்? 56/2 28ன்னு வரும். சரிங்களா? அது எத்தனை முறை சுற்றும் போது 88 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கடக்கணுமா? 88 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டரை நீங்க என்னவா மாற்றணும்னா சென்டிமீட்டரா மாற்றணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற அளவு வந்து சென்டிமீட்டரு. இதுவும் சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு இங்க என்ன வரும்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1,00,000 சென்டிமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி 1 கிலோமீட்டர்னா 1,00,000 சென்டிமீட்டர். நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 88 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ இதை 88ஆல பிரிக்கிற வேண்டியதான். 88 × 1,00,000 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் 88 × 1,00,000 சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா? இப்போ எத்தனை முறை சுற்றும் போது, இந்த சுற்றும் போது அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும்னா வட்டத்தோட சுற்றளவு. சரிங்களா? வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிங்களேன். வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2πr. அப்போ 2 × 22/7 × r வந்து எவ்வளவு? 28. 1 இங்க 4. சரிங்களா? நமக்கு எத்தனை முறை சுற்றும் போது, அப்போ n ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை சுற்றளவு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணணும்? 88 × 1,00,000 பை சுற்றளவு என்ன கிடைச்சி? 2 × 22 × 4. 22 4 88ன்னு வரும். இதுவும் அடி ஆயிரும். 1 இங்க I2 10 0. இந்த 3 0 நமக்கு அப்படியே வரும். சரிங்களா? அப்போ என்ன வந்து எவ்வளவு வரும்னா 50,000ன்னு வரும். 50,000 முறை சுற்றும் போது நான் 88 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துருவேன். சரிங்களா? இந்த மாடல் சம் வந்து 7th புக்ல இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல எத்தனை முறை சுத்தும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புதுசா கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து 6வது சம். ஒரு வயரானது வளைத்து சதுரமாக மாற்றப்படுகிறது. ஒரு வயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னவா மாத்துறாங்கன்னா சதுரமா மாத்துறாங்க. சதுரத்தின் பரப்பு எவ்வளோனா 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே வயரானது, இந்த வயரை ஃபர்ஸ்ட் சதுரமா மாத்துறேன், அடுத்து என்னவா மாத்துறாங்களாம்? வட்டமாக மாற்றப்படுகிறது. சரிங்களா? எனில் வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே வயரு தான், அதை சதுரமாகவும் மாத்துறேன், அதை திருப்பி நேரம் ஆக்கிட்டு வட்டமாகவும் மாத்துறேன். சரிங்களா? இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சதுரத்தோட சுற்றளவும் வட்டத்தோட சுற்றளவும் சமமா இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே வயர். கரெக்டா? ஒரே வயரை வச்சு தான் சதுரமாகவும் மாத்துறேன், வட்டமாகவும் மாத்துறேன். அப்போ சுற்றளவு வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா 2πr. இப்போ நான் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிறது தான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சதுரத்தின் பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 121. சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன? a² ஈக்குவல் டு 121. அப்போ ஏ வந்து என்ன வரும்னா 11ன்னு வரும். சரிங்களா? ஏருக்கு இடத்துல 11 போடுங்க. 4 × 11 ஈக்குவல் டு 4 × 11 2 × 5க்கு பதிலாக 22/7 × 6ன்னு வரும். நமக்கு 6 தான் தேவை, மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும்னா 4 × 11 × 1/2 × 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22 ஈக்குவல் டு 6ன்னு வரும். சரிங்களா? 1 இங்கே 2 2 4. அப்போ 6 வந்து என்ன வந்துச்சுன்னா 7ன்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வட்டத்தின் பரப்பு என்ன? வட்டத்தின் ஃபார்முலா என்ன வரும்? வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் டு πr². அப்போ 22/7 × 7 × 7 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 154ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாடலையும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே வயர் தான், அது சதுரமா மாத்துறேன், அதுக்கப்புறம் வட்டமா மாத்துறேன். அப்போ இது ரெண்டோட சுற்றளவு வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணி நான் ஆர் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம்
பரப்பு ஃபார்ம்ல யூஸ் பண்றேன். சரிங்களா? அந்த மாடல் சம்ம நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து 7வது சம். 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் 2 முட்களும் செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? செங்கோணம்னு கேட்கறதுனால ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா, 2 முட்கள் செங்கோணத்துல அமையணும் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா 12/11 இன்ட்டு எம். இந்த எம் வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5ஆல பெருக்குவேன், 3க்குள்ள ஒரு நம்பர் வரும். சரிங்களா? 5 இன்ட்டு சம்திங். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா படம் வரைங்களேன், ஒரு கடிகாரம் வரைங்க. இது 12, இது 6, 3, 9, 10, 11, 1, 2, 3, 7, 8. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் 4 to 5. ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு, 4 இருக்கா, அப்போ 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4க்கு எதிர்த்தாப்புல என்ன நம்பர் இருக்கு, 10 இருக்குமா, எனக்கு இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கா, நடுவுல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. நடுவுல என்ன நம்பர் இருக்கும், 7 அப்படிங்கிற நம்பர் வந்து நடுவுல இருக்கும். இங்கிட்ட 2 நம்பர் பேரும் இங்கிட்ட 2 நம்பர் பேரும் 7 இருக்கா, அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும்னா 7ன்னு போடணும். 35. ஃபார்முலா வந்து 12/11 இன்ட்டு எம். செங்கோணம்னு கேட்டாலே இதான் கான்செப்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 4. 4க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க, அது ரெண்டையும் இணைச்சி விட்டுருங்க. இணைச்சி விட்டதுக்கு அப்புறம் சென்டர்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 7. எம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 இன்ட்டு இன்னொரு நம்பரு, இந்த இன்னொரு நம்பர் தான் இந்த 7. ஓகேவா? சென்டர்ல இருக்கிற நம்பர் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 35. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 12 இன்ட்டு 35/11. 2 10, 1, 2 3 6, 7, 1 5, 1 3, 0 2 1, 420. சரிங்களா? 420 11ஆல டிவைட் பண்ணுங்க. 3 11 33, மிச்சம் ஒரு 9, 0. 8னா 88, மிச்சம் 2. அப்ப என்ன வரும்னா 38 2/11 வருமா. இப்போ முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, 4 இருக்கா, அதை சேர்த்து விட்டுருங்க. அப்போ 4 மணி 38 2/11. இந்த நேரத்துல எனக்கு பெரிய முன்னும் சின்ன முன்னும் எப்படி இருக்கும்னா செங்கோண முக்கோணமா இருக்கும். ஆப்ஷன் வந்து 38 2/11. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். செங்கோணம்னாலே கான்செப்ட் இதுதான், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து இந்த இருக்கு. ஓகேவா? அடுத்த சம். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் ஏ வந்து 28, பி வந்து 15, சி வந்து 41. வயலின் பரப்பை கணக்கிடுக. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்சி இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. வேர் எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2ன்னு வரும். எல்லாத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கண்டுபிடிங்களேன். 28 பிளஸ் 15 பிளஸ் 41/2 கூட்டினீங்க என்ன வரும், 33 43. 43 பிளஸ் 41னா 84/2. அப்போ ஆன்சரு 42ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் 42 மைனஸ் 28, 42 மைனஸ் 15, 42 மைனஸ் 41. சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 மைனஸ் பண்ணீங்கன்னா 14, இங்க 27ன்னு வரும். சரிங்களா? இங்க 1. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் இருக்கா, அப்போ ரூட்டுக்குள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து நம்ம 1 எடுத்து வெளியில எழுதணும். சரிங்களா? அதான் கான்செப்ட். இப்போ 1 விட்டுருங்க, 1 வச்சு எதை பண்ணுங்க நமக்கு அதுதான். இந்த 27 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 3 இன்ட்டு 9ன்னு பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இது ஸ்கொயர் நம்பரு,
இங்க 3 இருக்கா, அப்ப இதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 இருக்கும். அப்படின்னா தான் நம்ம அதை அப்படியே வெளியில எடுத்துடலாம். சரிங்களா? இந்த 42 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 14 × 3 எழுதிக்கலாமா? 14 3 42. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப கரெக்டா வந்துருச்சா? 27 9 × 3 எழுதிக்கிட்டேன். 42 14 × 3 எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த 2 14ல இருந்து ஒரு 14 வெளியில எடுத்துடலாம். இந்த 2 3ல இருந்து ஒரு 3 வெளியில எடுத்துடலாம். 9 வெளியில எடுத்துட்டா 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதான் வந்து எனக்கு முக்கோணத்தின் பரப்பு. ஓகேவா? இதை பெருக்குங்களேன். 14 × 9 9 36 மிச்சம் 3 ஒரு 9 9 12. இதோட நிப்பாட்ட கூடாது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட் கேட்குறாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய். கொடுத்துருக்கிறது எல்லாமே மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, விலையும் மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா. நம்மகிட்ட எவ்வளவு சதுர மீட்டர் இருக்கு? 126 சதுர மீட்டர் இருக்கு. அப்போ மொத்த விலை 126 × 20 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 0 ஈராரா 12 மிச்சம் 1 2 4 5 1 2 2520 ரூபா வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல உள்ள சம் தான், 9th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். சரிங்களா? அடுத்த 9வது சம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். இது கொஞ்சம் ரிப்பீட்டடா இப்ப கேட்குறாங்க. சரிங்களா? முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ, ஃபர்ஸ்ட் கூம்பை பத்தி பேசுறாங்க. சரிங்களா? கூம்பு வடிவ குழியின் ஆரம் ஆரம் வந்து 6ன்னு எடுத்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? மற்றும் உயரம் h அலகுகள், உயரம் hன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆகும். நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு, அடுத்து எதுக்கு மாத்துறாங்க? உருளைக்கு மாத்துறாங்க. XR அலகுகள் ஆரம் உள்ள, அப்ப இங்க ஆரம் வந்து என்ன அப்படின்னா XR. கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க? குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? உயரம் h1ன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டோட கன அளவு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி அசம்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 பை r²h. உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன? பை. ரெண்டுமே வேற வேற, அதனால இங்க r1² h1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இங்க ஆரம் வேற, இங்க ஆரம் வேற, இங்க உயரம் வேற, இங்க உயரம் வேற. ஓகேவா? அதனாலதான் இந்த டிஃபரன்சியேஷன். ஓகேவா? எது எது கேன்சல் ஆகும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ r²h/3 ஈக்குவல் டு இந்த r1க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? XRன்னு போட்டுடலாமா? இன்ட்டு h1. அப்போ r²h/3 ஈக்குவல் டு x² r² இன்ட்டு h1. நமக்கு h1 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. இந்த r² இந்த r² கேன்சல் ஆயிரும். அப்போ h/3 x² ஈக்குவல் டு h1 வரும். ஓகே, இப்போ ஆன்சரு h/3 x². சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நமக்கு, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். சரிங்களா? அடுத்து ஒரு செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தின் பரப்பு வந்து 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? செவ்வகத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன? L இன்ட்டு பி ஈக்குவல் டு 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீளமானது அகலத்தின் 4 மடங்கை விட 4 அதிகம். நீளத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், அகலத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? இப்போ நீளத்தை பத்தி பேசுறாங்க. எக்ஸ் வந்து எப்படி இருக்கான்? அகலத்தின் 4 மடங்கை விட 4 அதிகம். இதுல 4 மடங்கை விட ஒரு 4 அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த +4 அந்த பக்கம் வரட்டும். அந்த என்ன வரும்? x - 4 ஈக்குவல் டு 4y. ஒய் இருக்கட்டும், 4 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ x - 4/4 ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல் இருக்கிற இடத்துல என்ன போடுங்கன்னா எக்ஸ், ஏன்னா அப்படித்தான் எடுத்துருக்கோம். எல்ல வந்து எக்ஸா எடுத்துக்கோங்க, பியை வந்து ஒய்யா எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்கும்.
எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 225. கொஸ்டின் வந்து பரப்பை காண்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இருக்கிற மாதிரி பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யுக்கு பாரு என்ன போட்டுருங்கன்னா இந்த இதை போட்டுருங்க. இந்த இது போட்டால் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 4/4 இன்ட்டு 225 வரும் சரிங்களா. எக்ஸை உள்ள கொண்டு போய் பெருக்கிடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இது ரெண்டையும் இருக்குன்னா 4x ஈக்குவல் டு 225. இங்கே கீழே இருக்கிறனால அப்படியே மேலே போயிடும் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4x இதை பெருக்கினா என்ன வரும்னு பாருங்களேன். 0 ஐநாங்க 20 மிச்சம் 2 ஈர்நாங்க 8 10 மிச்சம் 1 ஈர்நாங்க 8 8 + 1 9 வரும். இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 900 ஈக்குவல் டு 0ன்னு வரும் சரிங்களா. அப்போ பரப்பு வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மா இருந்துச்சு ஓகேவா. அடுத்து 11வது சம் பாருங்க. 11வது சம் வந்து எழுந்து கேட்டிருக்கோம் அப்படின்னா காலண்டர் நாட்காட்டிலிருந்து கேட்டிருக்கோம் சரிங்களா. இது டிஎன்பிசியில் கேட்டது இல்லை, ஆனால் நமக்கு இப்போ தனியாக ஒரு 10 மார்க் கொடுக்குறது அப்படிங்கிறதுனால ஒரு கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்கணும் அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் கேட்டுருவாங்க சரிங்களா. இது ரொம்ப நமக்கு சிம்பிள் தான். லைட்டாக ஒரு 2-3 தான் மனப்பாடம் பண்ணால் போதும். இதில் என்ன சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம் சரிங்களா. அதை லைட்டாக பார்க்கலாம். இப்போ 21 ஆகஸ்ட் அப்படிங்கிறது 8வது மாதம் 2005 என்பது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் கோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதை நம்ம லைட்டாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப ஈஸி தான். 144 025 036 இதோட ஒரு 2 கூட்டுங்க. 146 12 மாதம் வந்துருச்சா. 3 6 9 12 12 ஸ்கொயரு 5 ஸ்கொயரு 6 ஸ்கொயரு அடுத்து ஒரு 2 கூட்டிடும் சரிங்களா. அடுத்து இயர் கோடு. இயர் கோடு அப்படிங்கிறது 1500 இருந்து 1599. அடுத்து 1600 இருந்து 1699, 1700 இருந்து 1799, 1800 இருந்து 1899, 1900 இருந்து 1999, அடுத்து 2000 இருந்து 2099 வரை சரிங்களா. இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0 அடுத்து 6 2 குறைச்சிட்டு வாங்க 4 2 திருப்பி 0 அடுத்து திருப்பி அதே மாதிரி ஆரம்பிக்கும் 0 6 4 2 திருப்பி 0 6 4 2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஜென்ரல் ஃபார்மட் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டு பிளஸ் மந்த் கோடு பிளஸ் அடுத்து இயர் கோடு பிளஸ் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட். இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்களா, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் அது 4ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணும் போது எத்தனை தடவை போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ சப்போஸ் 2009 கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 9ன்னு வருதா. அது 4ஆம் வாய்ப்புல எத்தனை தடவை போகும் 2 தடவை போதும். அதை எழுதணும் சரிங்களா. ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு டோட்டல் வருமா, அதை எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த டோட்டல்ல எனக்கு லீப் வருடம் கொடுத்து ஜனவரி அல்லது பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா டோட்டல்ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணணும் சரிங்களா. இல்லை அப்படின்னா ஜென்ரலா இந்த இதுதான் ஓகேவா. லீப் வருஷத்துல ஜனவரி பிப்ரவரி வந்துச்சுன்னா இங்க என்ன டோட்டல் வருதோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த வந்த டோட்டலை 7ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணவும் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கலாம், மீதி வந்து 0 வரலாம். 1 2 3 4 5 6 இதுக்குள்ளதான் ரிமைண்டர் ஏதாச்சும் நமக்கு வரும் சரிங்களா. 0 அப்படின்னா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரிங்களா. இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது நீங்க ஈஸியாவே நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். ஏகப்பட்டது நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். இது நம்ம மனப்பாடம் பண்றது நம்ம கஷ்டமா இருக்காது சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. என்ன கேட்டிருக்காங்க நமக்கு
21/8 ஆகஸ்ட்ங்கிறது 8வது மாசம் தானா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 8வது மாசம் தான். கரெக்ட். 21/8/2005. டேட் வந்து 21. மந்த் கோடு என்ன வரும்? 3, 6, 7, 8. இதான் என்னோட மந்த் கோடு 3. சரிங்களா? பிளஸ் இயர் கோடு 2000. 2000னா 6 பிளஸ் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் 05 பிளஸ் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை தடவை போகும்? ஒரே ஒரு தடவை தான் போகும். அப்போ இங்க 1 எழுதிக்கோங்க. சரிங்களா? ஈக்குவல் டு கூட்டுங்களேன். 24, 30, 35, 36 டிவைடட் பை 7ன்னு வரும். கரெக்டா? டோட்டல் வந்து 36. அதை 7ஆல டிவைட் பண்ணுங்க. 5 35 மிச்சம் 1ன்னு வரும். சரிங்களா? மீதி 1 வருதா? 1 வந்து என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 21 ஆகஸ்ட் 2005 அப்படிங்கிறது என்ன கிழமை வரும்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து 12ஆம். இதுல இதை மட்டும் தான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? 12 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு, 6 ஸ்கொயரு என்ன வந்திருக்கோ அதை 2ஆல பெருக்கிடணும். 2 கூட்டிடணும். சரிங்களா? அடுத்து 1500 to 1599, 600 to 99, 0 6 4 2 0 6 4 2. இந்த ப்ராசஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இதுல இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டு, மந்த் கோடு, இயர் கோடு பிளஸ் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் பிளஸ் லாஸ்ட் டிஜிட் டிவைடட் பை 4. இதே மாதிரி சம் இன்னும் 2-3 கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்த சம். இரு கனசதுரத்தின் கன அளவுகளின் விகிதம். 2 கனசதுரம் இருக்கு. கன அளவுகளின் விகிதம்னா A1³ ஈஸ்ட் A2³ 2 கொடுத்துருக்காங்களா? அதனால A1³ ஈஸ்ட் A2³ எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 64:1331. இப்போ 2 பக்கமும் கியூப் எடுங்க. கியூப் எடுத்தா என்ன வரும்? A1 ஈஸ்ட் A2 ஈக்குவல் டு 64 கியூப் எடுத்தா 4ன்னு வரும். 1331 கியூப் எடுத்தா 11ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? மொத்த பரப்பின் விகிதம். என்ன வரும்னா மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6A1² ஈஸ்ட் 6A2². இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ A1² ஈஸ்ட் A2² வரும். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. 16:121 வரும். ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ஈஸ்ட் வச்சு நம்ம கொஸ்டின் கொஞ்சம் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 13ஆம் சம். ஒரு பிக்சரை வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்த பரப்பளவு 1080 ஏக்கர். இது வந்து எனக்கு வட்டம். வட்டத்தை பத்தியில இருக்கா? வட்டத்திலையும் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? வட்டத்தோட மொத்த கோணம் வந்து எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 360 டிகிரின்னு வரும். சரிங்களா? வட்டத்தோட மையத்துல மொத்த கோணம் எவ்வளவுன்னா வட்டத்தோட கோணம் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி. ஓகேவா? அப்ப இந்த 360 டிகிரின்னா என்ன அப்படின்னா 1080. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? நெல் பயிரிட ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 1000 செலவாகிறது எனில் மொத்த செலவு என்ன? நெல் பயிரிட மொத்த செலவு. நெல் எவ்வளவு பயிரிடணும்? 72 டிகிரி. அப்போ 360 டிகிரி அப்படிங்கிறது 1080. கொஸ்டின் வந்து 72 டிகிரி. 72 டிகிரி பரப்பு வந்து நம்ம நெல்லை பயிரிடுறோம். ஓகேவா? அது என்னன்னு கேட்குறாங்க. டிகிரி குறைஞ்சிச்சுன்னா பரப்பும் ஏக்கரும் குறையும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 72/360 இன்ட்டு 1080. ஒரு 0 ஒரு 0 1 இங்க 2. ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 216 வரும். 8 2 16 1 2 2. சரிங்களா? அப்போ 216 ஏக்கர் வந்து நம்ம நெல் பயிரிடுறோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுது? 1000. அப்போ 216 ஏக்கர்னா இன்ட்டு ஒரு 1000. அப்போ 216 ஒரு 30 2,16,000. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? கம்பு மற்றும் பார்லி பயிர்களின் பரப்பளவு விகிதம். கம்பு எவ்வளவு பயிரிடுறோம்? 18. பார்லி வந்து 36. கம்பு ஈஸ்ட் பார்லி 18 டிகிரி ஈஸ்ட்
36 டிகிரி. கேன்சல் பண்ணீங்கன்னா 1:2. பரப்பு அந்த ஏக்கர் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ ஆன்சர் வந்து 1:2ன்னு வரும். சரிங்களா? நான் டிகிரியை வச்சு அப்படியே போட்டுட்டேன். இப்படி பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? 1:2. அடுத்து ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டம் 10√3 சென்டிமீட்டர் எனில் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கனசதுரத்தின் மூலை விட்டம் ஃபார்முலா என்ன? A√3. சரிங்களா? அப்போ A√3 தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10√3. √3 கேன்சல் ஆயிரும். A வந்து நமக்கு 10ன்னு வரும். சரிங்களா? என்ன கேட்குறாங்க? கன அளவு கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா என்ன? A³. அப்போ 10³ ஆன்சரு ஒரு 3 0. 1 போட்டு ஒரு 3 0. சரிங்களா? சென்டிமீட்டர் கியூப். 1000 சென்டிமீட்டர் கியூப். ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மூளை விட்டம் ஃபார்முலா, எல்லா மூளை விட்டம் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்குறாங்க மூளை விட்டத்தை யூஸ் பண்ணி. அடுத்து 16 சம் பாருங்க. 16 என்ன சொல்றாங்க? சில பேப்பர்கள், பேனாக்கள், இது பேப்பர்னு எடுத்துக்கிடுவோம், இது வந்து பேனாக்கள். சில பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா பேனாவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அனைத்து பென்சில்களும் பேனாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து எனக்கு பென்சிலு, அனைத்து பேனாக்களும், அனைத்து பென்சில்களும் பேனாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ பென்சில் சின்னது, பேனாக்கள் பெருசு. அப்பனா தான் இதை அப்படியே உள்ள தூக்கி வைக்கும் போது எல்லாமே எனக்கு பேனாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ தீர்வு வாங்க. அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு 2 படம் வரைஞ்சிட்டேன். தீர்வுகள் வாங்க. சில பேனாக்கள், பென்சில்கள். சரிங்களா? ஆமா, பேனால கொஞ்சம் போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்கு. கரெக்டா? அப்போ சில பேனாக்கள் வந்து பென்சில்கள் கரெக்டா இருக்கு. சில பேனாக்கள் பேப்பர்கள். சில பேனா வந்து இந்த போர்ஷன் வந்து ரெண்டுக்கும் காமனா உள்ளது. கரெக்டா? அப்போ பேனால கொஞ்சம் இது வந்து எனக்கு பேப்பராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுவும் எனக்கு கரெக்டா இருக்கு. அப்போ தீர்வு 1 மற்றும் 2 எனக்கு சரியா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சம்முக்கு இந்த மாதிரி படம் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து 17 சம். 2 கோளங்களின் கன அளவுகளின் விகிதம். ஃபார்முலா என்ன? கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 பை r³. இங்க 2 கோளம் கொடுத்துருக்கிறதுனால ஃபார்முலா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 4/3 பை r1³ 4/3 பை r2³ ஈக்குவல் டு 216 125. இதான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். எது கேன்சல் ஆயிரும்? இந்த 4/3யும் 4/3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன இருக்கு? r1³ r2³ ஈக்குவல் டு இங்கே 6³ 5³. ரெண்டு பக்கமும் கியூப் எடுத்து விட்டுருங்க. அப்போ r1:r2 ஈக்குவல் டு 6:5. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மொத்த பரப்புகளின் விகிதம் என்ன? சரிங்களா? மொத்த பரப்புனா என்ன வரும்னா 4π r1² 4π r2². இதுல காமனா உள்ளது கேன்சல் ஆயிரும். அப்ப ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணா 36:25 வரும். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகேவா? இந்த ரேஷியோ சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த சம். ஒரு கனசெவகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே. நீளம் வந்து 18 மீட்டரு, உயரம் வந்து 12 மீட்டர். கன அளவு வால்யூம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3024 இங்க மீட்டர் கியூப்னு வரும். சரிங்களா? மீட்டர் கியூப். இனி பி வந்து என்ன, அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் மீட்டர்ல இருக்கு, இதுவும் மீட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம பிரச்சனை இல்லை, ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். கன அளவு வால்யூம் ஃபார்முலா என்ன வரும்? L/B/H. இதான் வந்து கனசெவகத்தின் கன அளவு ஃபார்முலா. இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3024. நமக்கு பி தான் வேணும். அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. எல் வந்து 18, ஹச் வந்து 12 ஈக்குவல் டு பி. அடி கொடுங்களேன். 3 நாங்க 12, இங்க 7 நாங்க 28, மிச்சம் 2. 22னா 5 நாங்க 20, மிச்சம் 2. 6 நாளா 24. 4 3 3, இங்க 3 6, மிச்சம் 1. 5 3 15, 3 6. அடுத்து
6 மூணா 18, இங்க 8 மூணா 24, மிச்சம் 1, 4 மூணா 12, 1 6 6, 14 6 84. அப்போ அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னா 14 மீட்டர்னு வரும். சரிங்களா? அடுத்து 19வது சம். 2018ஆம் ஆண்டிற்கான காலாண்டர் காலண்டர் முறை மீண்டும் எந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2008ல ஒரு 12 மாசம் வரும். சரிங்களா? இப்போ ஜனவரி மாசத்துல 5ஆம் தேதி வந்து புதன்கிழமை அப்படின்னா எந்த வருஷத்துல திருப்பி அதே காலண்டர் எனக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இயரை 4ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்னென்னலாம் கிடைக்கும்? 1 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். இதை தாண்டி போகாது. சரிங்களா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா பிளஸ் 28, கொடுத்துருக்கிற வருஷத்தோட பிளஸ் 28 கூட்டிக்கோங்க. 1 வந்துச்சுன்னா பிளஸ் 6, கொடுத்துருக்கிற வருஷத்தோட 6 கூட்டிக்கணும். சரிங்களா? 2 3 வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட 11 கூட்டிக்கணும். ஓகேவா? இதான் வந்து எனக்கு ஃபார்முலா. இதான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கொடுத்துருக்கிற வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் எனக்கு எப்படி எப்படிலாம் வரலாம் அப்படின்னா ரிமைண்டர்னா மீதி என்னென்னலாம் வரலாம்னா 0 1 2 3. சரிங்களா? 0 வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட 28 கூட்டிக்கணும். சரிங்களா? 1 வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட 6 கூட்டிக்கணும். 2 3 வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட 11 கூட்டிக்கணும். இப்போ நமக்கு பாருங்களேன், கடைசி 18 இருக்கா, இதை கூட எடுத்துக்கலாம். 4ஆல டிவைட் பண்ணா மீதி எனக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். கரெக்டா? அப்ப 2 வந்துச்சுன்னா எதை கூட்ட சொல்லியிருக்காங்க? 11 கூட்டணும். ஓகேவா? அப்ப 2018 பிளஸ் 11 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 2029. அப்ப 2018ஓட காலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 2029ல ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்கலாம். இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ். சரிங்களா? இது கொஞ்சம் கேட்கலாம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 20வது சம். ஒரு உருளையின் அடி சுற்றளவு உருளையோட அடி சுற்றளவு வந்து என்ன ஃபார்முலாட்ல இருக்கும்னா வட்டமா இருக்கும். அப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது வட்டத்தின் சுற்றளவு. (176). சரிங்களா? உயரம் வந்து 12. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மொத்த பரப்பு. மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 2πr h plus r. சரிங்களா? 2πr × h plus rன்னு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு இன்னும் r தேவை. r வந்து இதுல இருந்து கண்டுபிடிங்க. 2πr = 176ன்னு வரும். சரிங்களா? அப்போ r வந்து என்ன வரும்னா 176 × 1/2, பைக்கு பதிலாக 22/7, 22 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22ன்னு வரும். 1 இங்கே 8 8, 1 இங்கே 4, அப்போ r வந்து 28ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? இந்த 2πr இருக்க இடத்துல 176, h இருக்க இடத்துல 12, r இருக்க இடத்துல 28. சரிங்களா? அப்போ 176 × 30 40ன்னு வரும். சரிங்களா? அப்போ 0 4 6 24, மிச்சம் 2, 4 28, 30, மிச்சம் 3, 1 4 4 7ன்னு வரும். 70 40. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்த சம் பாருங்களேன். ஒரு கூம்பின் சாயுயரம். சரிங்களா? கூம்பு வந்து இந்த ஷேப்ல இருக்கும். இதான் வந்து நமக்கு கூம்பு. ஓகேவா? இது வந்து என்னோட ஆரம், இது வந்து என்னோட ஹைட்டு. இதான் வந்து என்ன அப்படின்னா சாயுயரம், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு கூம்பின் சாயுயரம் எல் வந்து 13 சென்டிமீட்டரு. அடிப்பரப்பு, கூம்போட அடிப்பரப்பு என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கும். அப்போ கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வட்டத்தின் பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 144 பை. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? கன அளவு கேட்குறாங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? 1/3 π r² ஹச்ன்னு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னா ஹச் என்னன்னு தேவை, அதே மாதிரி ஆர் என்னன்னு தேவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிப்போம். ஆர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹச் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து கண்டுபிடிங்க.
வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 பை. பை பை கேன்சல் ஆயிரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆர் வந்து 12ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஹச் கண்டுபிடிங்க. எல்ஏ ஹச் ஆர் இதை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸ்லாண்ட் ஹைட்டை ஸ்கொயர் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா உயரத்தையும் ஆரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். நமக்கு ஹச் தான் தேவையா, மற்றது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 13 ஸ்கொயர் பண்ணா 169, ஆர் ஸ்கொயரு 144 ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ன்னு வரும். அப்போ ஹச் ஈக்குவல் டு 5ன்னு வரும். பிளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு வரும். நெகட்டிவ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம், அதனால நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். எப்பவுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரத்தை வந்து நம்ம நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம், அதனாலதான் நான் இங்க பாசிட்டிவ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3 நமக்கு சம்முல பை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம். பை இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு? 12 இன்ட்டு 12 இன்ட்டு ஹச் வந்து 5. சரிங்களா? 1 இங்க 4, 4 3 12, 5 20, 12 22 240 பைன்னு வரும். ஓகேவா? 240 பை. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 22வது சம். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம். கன அளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா V1 ஈஸ்ட் V2 எவ்வளோன்னா 3600 ஈஸ்ட் 5040. சரிங்களா? கன அளவுகளின் விகிதம்னு வரும். சரிங்களா? எனில் உயரங்களின் விகிதம் என்ன? H1 ஈஸ்ட் H2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? விகிதம் கண்டுபிடிக்கிறதுனால இதையே நான் விகிதம் ஃபார்மெட்ல எடுத்துக்கிட்டேன். V1 ஈஸ்ட் V2 ஃபார்ம்ல என்ன வரும்? 1/3 சம ஆரங்கள். அப்ப ஆர் வந்து ரெண்டுலயுமே சேமா இருக்கு. 1/3 பை ஆர் ஸ்கொயர் H1 பை 1/3 பை ஆர் ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்? 3600 பை 5040. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க வந்து இது பொதுவா இருக்கா, இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? அடுத்து கேன்சல் பண்ணுங்க. 4ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுங்க. 9 36 0. இங்க 4 4 மிச்சம் 1, 2 8 மிச்சம் 2 126. அடுத்து 6ஆம் வாய்ப்பாடுல அடி விடுங்க. 15 6 90, 21 6 126ன்னு வரும். அடுத்து I3 15, 7 3 21. அப்போ H1 பை H2 வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 5/7, அதாவது 5:7ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். இந்த சம் நமக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 23வது சம். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலத்திலிருந்து ஒரு பெரிய கோலம் இருக்கு. அதுல இருந்து இதோட ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர். இதுல இருந்து சின்ன சின்ன கோலமா நம்ம மாத்துறோம். இந்த மாதிரி எத்தனை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, மேல வந்து பெரியதோட கன அளவு, கீழே வந்து சிறியதோட கன அளவு. சரிங்களா? இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கோலம் தான். ஒன்று வந்து பெரிய கோலம், இன்னொன்று வந்து சின்ன கோலம். சரிங்களா? அப்போ ஃபார்முலா வந்து எப்படி வரும்னா 4/3 பை இங்க கேபிட்டல் R³ பை 4/3 பை இங்க ஸ்மால் R³ அப்படின்னு வரும். சரிங்களா? காமனா உள்ளதை கேன்சல் பண்ணிங்க. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். பெருசோட ஆரம் வந்து 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6, சின்னது வந்து 0.3 இன்ட்டு 0.3 இன்ட்டு 0.3. சரிங்களா? புள்ளியை கேன்சல் பண்ணணுமா? புள்ளிக்கு அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ 10ஆல பெருக்குங்க. இப்போ மேலே வந்து எத்தனை 10 வரும்னா ஒரு 3 10 வரும். ஏன் 3 10 அப்படின்னா இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, இங்க ஒரு 10. ஓகேவா? இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு இங்க ஒரு 1000 பை கீழே வந்து இதையும் பெருக்கும் போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ மொத்தமாக அடி கொடுத்தா
எல்லா இடத்துலையும் ஒரு 2 2ன்னு வரும் சரிங்களா. 2 4 4 2 8. அப்போ ஆன்சரு 8000. எத்தனை சிறிய பந்து கிடைக்கும் அப்படின்னா 8000 கிடைக்கும் சரிங்களா. இதே மாதிரி 10th ஒரு 2 சம் இருக்கு சரிங்களா. அந்த 2 சம்மும் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய இடம் நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாடலையும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இதுதான், மேல பெருசோட கன அளவு, கீழே சின்னதோட கன அளவு சரிங்களா. அடுத்து 24 சரிங்களா. 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 3 கோலங்கள் உருக்கப்பட்டு ஒரே கோலமாக மாற்றப்படுகிறது எனில் புதிய கோலத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஒரு 3 கோலம் இருக்கு. அந்த 3 கோலத்தையும் உருக்கி என்னவா மாத்துறோம்னா ஒரு பெரிய கோலமா மாத்துறோம் சரிங்களா. அப்போ இதோட வெயிட்டும் எனக்கு சேமா இருக்கும் கரெக்டா. ஏன்னா இது எவ்வளவு வெயிட் இருக்கோ இதைத்தான் ஃபுல்லா ஒன்னா இணைச்சி இதுவா நம்ம மாத்துறோம். அப்போ ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்தும் போது என்ன லாஜிக்னா ரெண்டோட கன அளவு எனக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. அப்போ கோலத்தின் கன அளவு, கோலத்தின் கன அளவு இன்ட்டு ரெண்டாம் கோலத்தின் கன அளவு பிளஸ் மூன்றாம் கோலத்தின் கன அளவு, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா புதிய கோலத்தின் கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. இப்போ ஃபார்முலா என்ன வரும்னா 4/3 பை r1 cube plus 4/3 பை r2 cube plus 4/3 பை r3 cube equal to 4/3 பை கேபிட்டல் R கியூப்னு வரும். அதை வந்து பெரிய ஆர்னு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இதுல இருந்து எதை காமனா எடுக்கலாம், ஒரு 4/3 பைய காமனா எடுத்துருங்க. வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6 8 10. அப்போ 6 கியூப் பிளஸ் 8 கியூப் பிளஸ் 10 கியூப் 6 8 10 ஈக்குவல் டு இங்க 4/3 பை R கியூப்னு வரும். அப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும், ரெண்டுலேயும் காமனாக தான் இருக்கு சரிங்களா. 6 கியூப் பண்ணா 216, 8 கியூப் பண்ணா 512, 10 கியூப் பண்ணா 1000 ஈக்குவல் டு இங்க வந்து R கியூப்னு வரும் சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 8 2 7 பிளஸ் 1000 ஈக்குவல் டு R கியூப்னு வரும். அப்போ R கியூப் ஈக்குவல் டு 1728. இப்போ இதை சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதுங்க. 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும், 4 16 மிச்சம் 1, 3 12 2 8. திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5 40 மிச்சம் ஒரு 3 சரிங்களா. 32 8 32. திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2 8 மிச்சம் ஒரு 2 28, 7 28. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 9 3 3 1 சரிங்களா. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 4 × 4 × 4 × 3 × 3 × 3. ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுங்க. அப்போ R ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 4 × 4 × 4 × 3 × 3 × 3. கியூப் ரூட்னா என்ன அர்த்தம், 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து 1 எடுத்து வெளியில எழுதுவோம் கரெக்டா. 4 × இங்க இந்த 3ல இருந்து ஒரு 3 எடுப்போம். அப்ப ஆன்சரு 12ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்குங்களா. இது ஒரு நல்ல சம். அடுத்து 25. 22 மீட்டர் × 10 மீட்டர் அளவுள்ள செவ்வக வடிவ தாளானது ஒரு உருளையா மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றும் போது சிறிய பக்கம் உருளையின் உயரமாக மாறுகிறது எனில் உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாடல்லையும் நம்ம கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ஒரு செவ்வக வடிவில் ஒரு தாள் இருக்கு. இது வந்து 22, இது வந்து 10 சரிங்களா. இதை என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படியே சுத்தும் போது எனக்கு ஷேப் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும் கரெக்டா. இது வந்து நம்ம சும்மா லாண்டு பார்க்கறது தான். ஒரு பேப்பரை இப்படியே சுத்திட்டு போனா எப்படி வரும்னா இந்த ஷேப்ல தான் நமக்கு வரும் சரிங்களா. இதுல இந்த சிறிய பக்கம் வந்து என்னவா மாறும்னா உருளையோட உயரமா மாறும் சரிங்களா. இந்த 22 அப்படிங்கிறது இந்த அடிப்பக்கமா இருக்கும். அடிப்பக்கம் உருளையோட அடிப்பக்கம் வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா வட்ட ஷேப்ல இருக்கும். அப்போ வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 22.
இந்த போர்ஷன் ஃபுல்லும் எவ்வளோ அப்படின்னா 22. இது வந்து எதை மென்ஷன் பண்ணோம்னா வட்டத்தோட சுற்றளவு சரிங்களா. இப்போ சுற்றளவு என்ன வரும் 2πr = 22. ஆர் வந்து என்ன வரும்னா 22 × 1/2 × 22/7. இந்த பக்கம் போகும்போது 7/22 வரும். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். ஆர் வந்து 7/2 வரும் சரிங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு ஃபார்ம்னா என்ன, πr²h. அப்போ 22/7 × 7/2 × 7/2 × 10 சரிங்களா. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 11, 1 இங்கே 5 சரிங்களா. அப்போ 11 × 5 35. ஆன்சரு 385 வரும் சரிங்களா. 385 மீட்டர் கியூப். இந்த மாடலே நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 26. இது வந்து லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, 7:77. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து எனக்கு ப்ரைம் நம்பர் கரெக்டாக 7 ப்ரைம் நம்பர். இந்த 77ஐயும் நான் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 7 × 11 பிரிக்கலாம் கரெக்டா. அப்போ இதுவும் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ப்ரைம் நம்பர்னு வரும் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது கரெக்டா. 8 ப்ரைம் நம்பர் கிடையாது, 6 ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த 2 எனக்கு ப்ரைம் நம்பர் கரெக்டா. ஆனால் அதே மாதிரி 81 வந்து எனக்கு நாட் எ ப்ரைம் கரெக்டா. 11 143 இதை எடுத்துக்கிடுவோம். 11 143. இந்த 143 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 11 × 13 எழுதிக்கலாம். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 143 வரும். இது ரெண்டும் நமக்கு ப்ரைம் நம்பர் சரிங்களா. இங்க உள்ளதும் ப்ரைம் நம்பரு, இங்க உள்ளதும் ப்ரைம் நம்பர். அப்போ இந்த இதுக்கு எது ஈக்குவலா இருக்கும்னா 11 143. மேபி முதல் இது கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது கண்டுபிடிச்சிடலாம். முதல் ப்ரைம் நம்பரா, அப்போ ஃபர்ஸ்ட் இது எது ப்ரைம் நம்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த 2 இருக்கும். அடுத்தது எனக்கு ப்ரைம் நம்பரா இருக்கு. ப்ரைம் நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைமா நம்ம பிரிச்சிடலாம் ஓகேவா. அப்போ 143 மட்டும்தான் ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம்ஸா என்னால் பிரிக்க முடியும். இப்போ சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இது மட்டும்தான் லைட்டா யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா. அடுத்து 27. ஒரு கனசதுரத்தின் பக்க அளவை 1 சென்டிமீட்டர் உயர்த்தும் போது அதன் கன அளவானது 169 சென்டிமீட்டர் உயர்கிறது எனில் பழைய கனசதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. பழைய கனசதுரத்தின் பக்க அளவு இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிடும் சரிங்களா. இப்போ புதிய கனசதுரத்தின் பக்களவு என்னவா இருக்கும், ஆல்ரெடி என்ன இருக்கும் அதோட ஒரு 1 கூட்டுறோம். 1 சென்டிமீட்டர் உயர்கிறது, அப்போ a+1 சரிங்களா. இந்த 2க்குரிய வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா 169 வரும் சரிங்களா. அப்போ a+1 ஏன் கியூப் போடுறோம் அப்படின்னா கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து a+1 இங்க கன அளவை பத்தி தான் பேசுறாங்க சரிங்களா. -a³ = 169. a+b ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ a³ + b³ + 3a²b 3a² + 3ab². அப்போ 3a -a³ = 169. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3a² + 3a, இந்த +1 அந்த பக்கம் போனா -1 வரும். அப்போ 168 சரிங்களா. ஒரு 3ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க. a² + a = I3 15, மிச்சம் 1 18னா 6 3 18. இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ a² + a -56 = 0. இப்போ காரணிப்படுத்துங்க. பெருக்குனா -56, கூட்டினா 1, 8 7. 8 × 7 ரெண்டையும் பெருக்கும்போது 20 வரும், ரெண்டையும் கூட்டினா +1 வரும் சரிங்களா. அப்போ a+8 × a-7 = 0. அப்போ ஏக்கு என்னென்ன ஆன்சர்லாம் வரும்னா +8 அந்த பக்கம் போனால் -8, -7 அந்த பக்கம் போனால் +7. ஸோ பக்கத்தோட அளவு எப்பவுமே நெகட்டிவ்ல வராது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7ன்னு வரும் சரிங்களா.
பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலையும் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 28 திருப்பி ஒன்று நம்ம இந்த மாதிரி சரிங்களா. சனிக்கிழமை எனில் 16 டிசம்பர் 2014 என்பது என்ன கிழமை? நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிறோம் சரிங்களா. 16/12/2014 சரிங்களா. மந்த் கோடு என்ன நமக்கு? 144 025 036 146 சரிங்களா. இயர் கோடை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், வேணா இந்த ஒரு தடவை எழுதிக்கலாம். இது 2-3 தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் சரிங்களா. 0 1600 to 99 1700 to 99 1800 to 99 1900 to 99 2000 to 2099 0 6 4 2 0 திருப்பி 6 சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு, அடுத்து மந்த் கோடு, அடுத்து இயர் கோடு, அடுத்து லாஸ்ட் 2 டிஜிட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், அடுத்து லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேவா, கடைசியா டோட்டலு. இது லீப் வருஷம் கிடையாது, அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரியும் இல்லை. ஓகேவா, டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16 பிளஸ் மந்த் கோடு கடைசி மாசம் 6 பிளஸ் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 14. கோடு வந்து என்ன? 2000னா 6 பிளஸ் லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை தடவை போகும்? 3 நாங்க 12, 3 தடவை போகும் சரிங்களா. அப்போ 16 பிளஸ் 6 பிளஸ் 14 பிளஸ் 6 3 சரிங்களா. கூட்டுங்கண்ணே, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 30 36 42 45 சரிங்களா. 45 7ஆல டிவைட் பண்ணுங்க. 6 7 42 மிச்சம் 3 கரெக்டா. 0 சனி, 1 ஞாயிறு, 2 திங்கள், 3 செவ்வாய். அப்போ 16/12/2012 அப்படிங்கிறது என்ன கிழமை வரும்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு வரும். ஓகேவா, ஸோ இதில் நல்லா வச்சுக்கோங்க. இதோட இப்போ நம்ம வேகமாக போட்டோமா, இன்னும் அடுத்தது பார்க்கும்போது இன்னும் வேகமாக போட்டுடலாம். லைட்டாக ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேகமாக போட்டுடலாம் சரிங்களா. அடுத்த சம் பாருங்களேன். நான் ஒரு வரிசையில் இருபுறம் இருந்து பார்க்கும்போது 7ஆவதாக உள்ளேன் சரிங்களா. இருபுறம்னா இதான், ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும் போதும் 7ஆவது இடத்துல இருக்கேன், பேக்ல இருந்து பார்க்கும் போது 7ஆவது இடத்துல இருக்கேன். அப்போ இவன் வந்து சென்டரா இருக்கான். ஓகேவா, அப்போ இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6, நடுவுல வந்து இவன் ஒருத்தன் இருப்பான் சரிங்களா. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 12 13 பேர் இருப்பாங்க சரிங்களா. இப்ப ஆன்சரு 13 வரும் சரிங்களா. முன்னாடி ஒரு 6 பேரு, இவன் 7ஆவது ஆளா இருப்பான். இந்த பக்கம் பார்க்கும்போது இங்கிட்ட ஒரு 6 பேரு, இவன் வந்து 7ஆவது ஆளா இருப்பான். 6 + 6, இங்க நடுவுல ஒருத்தர் இருக்கான், அப்போ ஒருத்தனை கூட்டிடணும், 13 வரும் சரிங்களா ஆன்சரு. அடுத்து 30. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தை உருவாக்க பயன்படும் பொருளின் கன அளவு. உள்ளீடற்ற அரைக்கோளம், அரைக்கோளத்தோட ஃபார்முலா வந்து ஜென்ரலா என்ன இருக்கும்னா 2/3 πr³ வரும். உள்ளீடற்ற அப்படின்னு கொடுக்கறதுனால ஃபார்முலா என்ன வரும்னா 2/3 πR³ மைனஸ் ஸ்மால் r³ ஈக்குவல் டு 436/3 πன்னு வரும் சரிங்களா. கிண்ணத்தின் வெளிவிட்டம் கேபிட்டல் டி வந்து 14, அப்போ கேபிட்டல் ஆர் வந்து என்ன வரும்னா 7ன்னு வரும். அதன் தடிமன் கேட்குறாங்க. தடிமன் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் சரிங்களா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் சரிங்களா. இது ப்ரீவியஸ் இயர்ல அந்த மாடல் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும், 2/3. அதே மாதிரி இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க 2 4 4 2 மிச்சம் 1 8 16ன்னு வரும். கேபிட்டல் ஆர் என்ன 7. அப்போ 7³ மைனஸ் r³ ஈக்குவல் டு 218ன்னு வரும். இதை கியூப் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 343. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 218 மைனஸ் அந்த பக்கம் போனா பிளஸ் r³. அப்போ r³ ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னா 128
25 வரும். இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போ ஆர் வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். சரிங்களா? இப்போ தடிமன் ஆர் மைனஸ் ஆர், அப்போ 7 மைனஸ் 5 ஆன்சர் வந்து 2ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அளவியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நான் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா, படிக்காத ஃபார்முலாவை கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 31. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? 4a² ஈக்குவல் டு 600ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a² வந்து என்ன வரும்? 600/4. அப்போ ஒரு நாள் 4 மிச்சம் 2 5 20 0. கொஸ்டின் வந்து மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6a². அப்போ 6 × 150, ஆன்சர் வந்து 0 0 6 900 வரும். சரிங்களா? 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, அடுத்த சம். ஒரு வரிசையில் இடப்பக்கம் இருந்து 17வது இடத்திலும் வலப்பக்கத்திலிருந்து 22வது இடத்திலும் நரேஷ் இருக்கிறான் எனில் அந்த வரிசையில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? டோட்டல் கேட்குறாங்க. அப்போ ரைட்டு பிளஸ் லெஃப்ட்டு மைனஸ் 1. சரிங்களா? அப்போ 17 + 22 - 1 39 - 1 ஆன்சரு 38. சரிங்களா? டோட்டல் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. டோட்டல் ஈக்குவல் டு ரைட்டு பிளஸ் லெஃப்ட் மைனஸ் 1. ரைட்லேருந்து எத்தனை பேர், லெஃப்ட்லேருந்து எத்தனை பேர், அதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த நரேஷ் அப்படிங்கிறவங்க ரைட்லேருந்து வருவாங்க, லெஃப்ட்லேருந்து வருவாங்க. அதனால தான் அதுலேருந்து ஒருத்தரை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, ஆன்சர் வந்து 38. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எதிர்பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ரேங்கிங்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்து 33. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? √3/4 a² வரும். சரிங்களா? அப்ப நம்ம a கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு வந்து என்ன வரும் அப்படின்னா 3a. சரிங்களா? அப்போ 3a ஈக்குவல் டு 180. a வந்து என்ன வரும்னா 60ன்னு வரும். சரிங்களா? 6 3 18 60. அதுக்கு இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ பரப்பு ஈக்குவல் டு √3/4 a². 60 × 60. சரிங்களா? 1 இங்கே 15 நாங்க 60. சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 0 15 900 √3ன்னு வரும். ஆனால் நமக்கு இங்கே √3 இல்லை. √3யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே ஒரு தடவை மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம். 1.732. √2க்கு ஆன்சரு 1.414. இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 900 × √3க்கு பதிலாக 1.732. அப்போ இந்த 2 0க்கு 0.2 தள்ளி போயிடும். அப்போ 9 × 173.2. இப்போ பெருக்குங்க. 9 18 மிச்சம் 1 புள்ளி வச்சுக்கலாம். 9 3 27 28 மிச்சம் 2 9 7 63 65 மிச்சம் 6 1 9 9 15. இப்போ 15 58.8. 15 58.8. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இது நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். சமபக்க முக்கோணத்தை வச்சு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 34வது சம். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு. கனசதுரம் பக்க அளவு ஏ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது. கனசதுரத்தை கனசெவ்வகமா மாத்துறேன். ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா கன்வெர்ட் பண்றேன். இப்படி பண்ணாலே என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டோட கன அளவு ஈக்குவல். அப்போ கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு கனசெவ்வகத்தின் கன அளவுக்கு ஈக்குவல். இதுக்கு ஃபார்முலா என்ன? a³ = L × b × h. அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க.
அப்போ 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன தேவை? ஹச் தான் தேவை. அப்போ மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுங்க. பை எல் எவ்வளவு? 18 16 ஈக்குவல் டு ஹச். ஈராரா 12 மூவாரா 18. 1 இங்கே 4, 1 இங்கே 4, 1 இங்கே 3. இப்போ 32 6ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சென்டிமீட்டர், இங்கே வந்து மீட்ரு கொடுத்துருக்காங்க. அவசரப்பட்டு இதை போட்டுறக்கூடாது. ஓகேவா? கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே சென்டிமீட்ரு, ஆனால் இவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கடைசி ஆப்ஷன் தான் நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்படியே நம்மளை ஏமாற்றலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. டைரக்ஷன் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க பேராவை நம்ம நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? ஒரு 6 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா டி, ஐ, எஃப், ஜி, ஹச், இ அப்படின்னு ஒரு 6 பேர் இருக்காங்க. ஹைட்டை வச்சு இறங்கு வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். சரிங்களா? இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சின்னது அப்படியே இறங்கிட்டே வரும். சரிங்களா? ஜியை விட உயரம் குறைவாகவும் ஐயின் உயரத்திற்கு சமமாகவும் உள்ள ஹச்சை விட ஜியை விட உயரம் கம்மியா. அப்போ ஜி பெருசு, ஐ உயரம் கம்மி. அதே நேரத்துல இவர் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்காங்கன்னா ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்காங்க. உயரத்திற்கு சமமாகவும் உள்ள ஹச்சை விட எஃப் உயரமானவர். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்குள்ள எஃப் வரலாம். ஒன்று இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம். அது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்க? டி என்ற ஒருவர் மட்டுமே இயை விட அதிக உயரமானவர். சரிங்களா? அப்போ எனக்கு எஃப் எங்க வரும்? எஃப் வந்து இங்கே வரும். சரிங்களா? கிரேட்டர் தென் ஐ ஈக்குவல் டு ஹச். டி என்ற ஒருவர் மட்டுமே இயை விட அதிக உயரமானவர். டி தான் அப்போ இருக்கிறதுலே உயரம் அதிகமாக இருக்காங்க. அவங்களோட இ வந்து கம்மியாக இருக்காங்க. அப்போ டி வந்து ஃபர்ஸ்ட் வரும். டி தான் இருக்கிறதுல அதிக உயரமானவர். எஃப்ஐ விட இ அதிக உயரமானவர். சரிங்களா? அப்போ எஃப்ஐ விட இ தான் பெருசு. அடுத்து என்ன சொல்றாங்க? எஃப்ஐ விட ஜி குள்ளமானவர். எஃப்ஐ விட ஜி குள்ளமானவர். சரிங்களா? அப்போ எஃப் இங்க வரும், ஜி வந்து இங்க வரும். ஓகே, இதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனு. திருப்பி ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்கள ஹைட்டை வச்சு நிக்க வைக்கிறாங்க, இறங்கு வரிசையில நிக்க வைக்கிறாங்க. அப்போ பெருசு சின்னது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? ஜியை விட உயரம் குறைவாகவும் ஐயின் உயரத்துக்கு சமமாகவும் உள்ள ஹச். ஜியை விட உயரம் கம்மியா இருக்கணும். அப்போ ஜி தான் பெருசு. ஐ யாருக்கு ஈக்குவலா இருக்காருன்னா ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்காங்க. சரிங்களா? விட எஃப் உயரமானவர். அப்போ எஃப் இவங்களை விட இவர் வந்து உயரமானவர். ஓகே, எஃப் வந்து ஜிக்கு இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம். அதை அடுத்து பார்ப்போம். டி என்ற ஒருவர் மட்டுமே இயை விட அதிக உயரமானவர். அப்போ டி தான் இருக்கிறதுலே அதிக ஹையஸ்ட். ஏன்னா இயை விட வேற யாருமே ஹைட்டு கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்து யார் வருவார்னா இ வருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டி, அடுத்து வந்து இ வருவாங்க. சரிங்களா? எஃப்ஐ விட இ அதிக உயரமானவர். எஃப்ஐ விட இ அதிகமாக உயரமானவர். அப்போ இக்கு அப்புறம் தான் எஃப் வரும். சரிங்களா? எஃப்ஐ விட ஜி வந்து குள்ளமானவர். அப்போ 3வது இடத்துல எஃப், அடுத்து 4வது இடத்துல ஜிஇ கிரேட்டர் தென் ஐஇ ஈக்குவல் டு ஹச். இப்போ பாருங்களேன், எல்லாமே எனக்கு கரெக்டாக வரும். எஃப்ஐ விட ஜி வந்து குள்ளமானவர். எஃப் தான் ஹைட் அதிகம், ஜி வந்து குள்ளமாக இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். 6 பேர் கரெக்டாக வந்துச்சா? 3 6 பேர். இப்போ கொஸ்டினா பாருங்க. ஜி மற்றும் டிக்கு ஆகிய இடையில் எத்தனை நபர்கள் உள்ளன? ஜிக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். ஹச்சை விட எத்தனை நபர்கள் உயரமானவர்? ஹச்சை விட எத்தனை நபர்கள் உயரமானவர்? எத்தனை பேர் வரும்னா ஒரு 4 பேர் வரும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே ஹைட்டு. நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? எத்தனை நபர்கள் உயரமானவர்கள். ஓகேவா? ஹச்சை விட எத்தனை பேர் உயரமா இருக்காங்க? இவங்க 2 பேரும் ஈக்குவல் ஹைட்டு. அப்போ ஐயை நான் எடுக்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து 37வது சம். அருண் 9 நாட்களுக்கு முன் திரைப்படத்திற்கு சென்றான். எப்போதும் வியாழக்கிழமை தான் திரைப்படத்துக்கு செல்வான் எனில் இன்று என்ன கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு 9 டேஸ்க்கு முன்னாடி
திரைப்படத்திற்கு சென்றான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எப்பவுமே வியாழக்கிழமை தான் படத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் எப்பவும் வியாழக்கிழமை தான் போயிருக்கானா? அப்போ படத்துக்கு போன நாளும் வியாழக்கிழமை தான். இதுல இருந்து ஒரு 9 நாளை பிளஸ் பண்ணுங்க. ஒரு 7 நாள் கூட்டினா என்ன வந்துடும்? திருப்பி வியாழக்கிழமை வந்துடும். கரெக்டா? அது போக ஒரு 2 நாள். அப்போ வெள்ளி சனி. இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளானதுதான். அடுத்து 38வது சம். போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். சரிங்களா? பிளஸ் என்பது இன்ட்டு, மைனஸ் என்பது டிவைடு, டிவைடு என்பது பிளஸ், இன்ட்டு என்பது மைனஸ். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. 162 இன்ட்டு வந்து என்ன? மைனஸ், மைனஸ் 52, மைனஸ் வந்து என்ன? டிவைடட் பை 26, டிவைடட் என்ன? பிளஸ், பிளஸ் 15, பிளஸ் வந்து என்ன? இன்ட்டு, இன்ட்டு 5. சரிங்களா? அப்போ 162 மைனஸ் இதை ஃபர்ஸ்ட் பண்ணால் 2 ப்ளஸ் 15 இன்ட்டு 5. டிவிஷன் முடிஞ்சா? அடுத்து இன்ட்டு இது ரெண்டையும் பண்ணிடுங்க. 160 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 50, 5, 25, 75. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 235 வரும். 140, 40னா 200, இங்கிட்ட ஒரு 35 மீதி இருக்கும். அப்போ 235. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 39வது சம். கீழ்கண்ட வெண்படங்களில் பெண்கள், அமைச்சர்கள், மருத்துவர்கள் ஆகியோருக்கிடையேயான தொடர்பை குறிப்பது என்ன? சரிங்களா? பெண்கள் இவங்க தான் சென்டர்ல வச்சுக்கிறோம். சரிங்களா? பெண்கள்ல கொஞ்சம் பேர் வந்து அமைச்சரா இருப்பாங்க. அதை நம்ம ரியல் லைஃப்லயும் பார்த்துருக்கோம். கரெக்டா? அதே பெண்கள்ல கொஞ்சம் பேர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா மருத்துவராகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது வரும். சரிங்களா? இன்னும் வந்து கொஞ்சம் படத்தை மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படியும் வரும். பெண்களில் கொஞ்சம் பேர் அமைச்சராக இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு சிலர் வந்து மருத்துவராகவும் இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியும் படம் வரும். ஆனால் அது நமக்கு அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த படமும் எனக்கு கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதைத்தான் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து கடைசி சம். வட்டக்கோண பகுதியின் ஆரம் ஆர் வந்து 21 சென்டிமீட்டர். அதன் மைய கோணம் தீட்டா வந்து 120 டிகிரி எனில் பரப்பு என்ன? 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கேட்டிருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் புக்ல வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? ஏரியா ஃபார்முலா வந்து என்ன வரும்னா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 21 இன்ட்டு 21. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 3 3 வேளா 21. சரிங்களா? இப்போ 22 இன்ட்டு 21. இதை 11ன்னு பிரிச்சிடலாம். 11 2 22, 2 21 பிறகுனா 42. இது ரெண்டையும் பிறகுங்கன்னா 432 வரும். ஸோ 462 வரும். சரிங்களா? 11 பெருக்கிறது ஈஸி. 4 2 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டி நடுவில் போட்டுக்கோங்க. 462 வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒரு 40 கொஸ்டின் பார்த்தோம். அளவியல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுலேயும் அந்த கிளாக் சம்மு, காலண்டர் சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலண்டர் சம்லையும் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சம் கேட்டிருந்தோம். பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததெல்லாம் அடுத்த இது பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.